ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீடு சரியாக கட்டப்பட்டிருக்கவில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. இதுதான் நபியுடைய வீடு. நபிசல் அப்துல்லா மற்றும் ஆமினா என்ற தம்பதியருக்கு பிறந்தவர் இருதூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி பிறக்கிறதுக்கு முன்னவே அவங்களோட தந்தை இறந்துட்டாங்க. அதனால அவங்களோட பாட்டரான அப்துல் முத்தலிப் என்பவர் தான் வந்து நபியை வளர்த்தாங்க. நபி வந்து கஅபாக்கு எடுத்துட்டு போயிட்டு அவங்களுக்காக துவா செய்தாங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து முகமது என்ற பெயரை வச்சாங்க. அந்த காலத்துல வந்து முகமது என்ற பேர் வந்து ரொம்ப தனித்துவமான பேரா இருந்துச்சு. அப்புறம் வந்து நபிக்கு வந்து அகமது என்ற மற்றொரு பேர் வந்துச்சு. அந்த காலத்துல வந்து மக்காவுல வந்து குழந்தைகளை வந்து வளர்ப்பு தட்டை விட்டுருவாங்க. அதுவும் பாலைவனத்துல வசிக்கக்கூடிய பெண்கள் தான் விடுவாங்க. ஏன்னா வந்து பாலைவனத்துல வந்து குழந்தைகள் வளர்ந்தா அவங்க ரொம்ப ஆரோக்கியமாவும் அரபி மொழி வந்து ரொம்ப சிறப்பாகவும் கத்துப்பாங்க. அதனால வந்து அவங்கள்ட்ட ஒப்படைத்துருவாங்க. ஒரு நாள் வந்து மக்காவுக்கு வந்து வளர்ப்பு தாய்கள்லாம் வந்தாங்க. அப்போ வந்து ஹலிமா என்ற பெண்ணும் அவங்களோட கணவரும் வந்தாங்க. இவங்க ரொம்ப ஏழ்மையான தம்பதிகள். அப்போ வந்து அப்துல் முத்தலிப்ங்கிறவங்க வந்து எல்லாத்தையும் விசாரிச்சாங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி நபிகளார வந்து நீங்க வந்து கவனிச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ வந்து அவங்களால நிறைய காசு கொடுக்க முடியல. அதனால எந்த வளர்ப்பு தாய் எல்லாருமே மறுத்தாங்க, நபியை வளர்க்கறதுக்காண்டி மறுத்தாங்க. அப்போ வந்து இந்த கடைசியா வந்து ஹலிமா என்ற பெண்ணு வந்து நானே நபி வளர்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவங்கள கையில வாங்கினாங்க. அவங்க நபி வந்து கையில வாங்கினோடனே வந்து அவங்களோட கஷ்டத்தை எல்லாத்தையுமே அல்லாஹ் தஆலா வந்து நீக்கிட்டான். நபிக்கு வந்து சொர்க்கம் தான் தெரிஞ்சுமே வந்து அவங்க ஏழ்மையா தான் வாழ்ந்தாங்க. ஆனா நமக்கு இப்ப வந்து சொர்க்கம் தானே உறுதியா கூட தெரியல. நம்மளுக்கு வந்து காரு பங்களா எல்லாமே இருந்துமே நம்ம வந்து ஏழ்மையா வாழ்றோம் தான் சொல்லிட்டு இருக்கோம். நபியோட வீட்டுல வந்து ஒரே ஒரு அறை தான் இருக்கும். அதுவுமே வந்து 4 to 5 மீட்டர் தான் இருக்கும். நபியோட வீட்டு கூரை எப்படின்னா ஒருத்தவங்க கையை உயர்த்தினாங்கன்னா அந்த கூரை தொடக்கூடிய அளவு மட்டும்தான் இருக்கும். நம்மளும் இனிமே வந்து ஆடம்பரமா வாழாம நம்மளும் ஏழ்மையா வாழணும். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுன்னத்தை கடைபிடிப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.